ஒரு சோதனை, சின்ன சோதனை, அதோட மான கொடுத்துருவோம். சரி, ஏன்னா அதுக்கு மேல அவரை சோதிக்க கூட. ஓஹோ. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு 4 கேள்வி கேட்பேன். சரி, இந்த 4 கேள்விக்கும் பதில் தெரிஞ்சதா தான் இருக்கும். சரி, ஆனா நீங்க தப்பு தப்பா பதில் சொல்லணும். எது எங்க ஒருத்தர் கேள்வி கேக்குறாருன்னா அதுக்கு சரியான பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க தவறா சொல்லுங்க. இந்த விளையாட்டே அப்படிதான். விளையாட்டா? 4 கேள்வி கேட்பேன். சரி, 4 கேள்விக்கு தப்பா பதில் சொல்லணும், சரியா சொல்லக்கூடாது. சரி, சரியா? சரிங்க. முதல்ல சரியா கேட்டேன், தப்பா சொன்னீங்கல்ல. சரி, ஓ அதனால இப்படி மாத்தி விடுறீங்க. இப்ப நான் தப்பா கேக்குற மாதிரியே இருக்கும். ஆனா நீங்க சரியா சொல்லக்கூடாது, தப்பா சொல்லணும். தப்பா கேக்குற மாதிரியே இருக்கும், சரியா சொல்லக்கூடாது, தப்பா சொல்லணும். ஆமா. சரி, சரியான பதில சொல்லக்கூடாது. ஓஹோ. ஆரம்பிக்கலாமா? யோசிக்க கூடாது, உடனே பதில் சொல்லணும். சரி, சரியா? சொல்லுங்க பாப்போம். திருக்குறளை எழுதியது யாரு? ஒரு மனிதர். சீக்கிரம் சொல்லுங்க. மனிதர். மனிதன் தான். நான் தப்பா பதில சொல்றேன் உங்களை. தவறுதானே? பேர் மாத்தி சொல்லுங்க. ஓஹோ. மனிதன் தானே எழுதினாரு, எல்லாருக்கும் தெரியும். மனிதன் தான் எழுதினாரு. நீங்க திருக்குறளை எழுதியது யாருன்னா யாரோட பேரையாவது சொல்லுங்க. அதுதானங்க தப்பான பதில். அப்படியா? சரி, ஒரு கந்தசாமி எழுதினாரு. கந்தசாமி எழுதினாரு. சரி, ஏங்க உண்மையான பதில சொல்லக்கூடாது, அப்புறம் எப்படி கேட்டா எப்படி சொல்ல முடியும்? சரி, மதுரை எந்த நாட்டுக்குள்ள இருக்கு? வடநாட்டுக்குள்ள இருக்கு. ஏங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் உடனே பதில் சொல்ல சொன்னேன். இரு சொல்லுமா, கேளுமா. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? யாருக்கு தெரியும்? நான் தப்பா பதில் சொல்ல சொன்னேன், தெரியான்னு சொல்லல. 3 கால். இது வரைக்கும் எத்தனை கேள்வி கேட்டேன்? 3 கேள்வி தானே கேட்டிருக்கீங்க. இப்பதானங்க சொன்னேன் தப்பா பதில் சொல்லுங்க, சரியா சொல்லாதீன்னு. என்னங்க இது சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமா இருக்குது? ஆமாங்க, சொல்லுக்குள் சூட்சுமங்கரை. கேள்வி எத்தனை கேட்டேன்னா நீங்க 5 இருக்கணும். நான் 3 கேட்டேன், சரியா சொன்னீங்க. இப்போ வர்றதுக்கு நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டீங்க. நீங்க அப்படி சொல்லாதீங்க. இது என்ன வார்த்தை விளையாட்டா? வார்த்தை விளையாட்டு மாதிரி இருக்கு. நான் விளையாட வந்திருக்கிறேன். இன்னைக்கு இத நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? எதற்காக? இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியாளராக தேர்வு செய்யணும்னு வைங்களேன். நீங்க எவ்வளவு நூல் படிச்சிருந்தாலும், எந்த அளவுக்கு எந்த பரீட்சையில தேர்வுல நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி, அந்த இடத்துல சமயோஜிதமா இருக்கல புத்தி. அப்படி யாரு சரியான பதில சொல்றாங்களோ அவங்கள தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி கேள்விகளை நான் எதுல இருந்து எடுத்தேன் தெரியுமா? எதுல எடுத்தீங்க? மாவட்ட ஆட்சியாளரினுடைய தேர்வுக்குனே ஒரு புத்தகம் இருக்கு. IAS கொஸ்டின் ஆன்சர்னு தமிழ்ல சொல்லணும், ஆங்கிலத்துல சொல்லிட்டேன். ஆமா, மாவட்ட ஆட்சியாளருக்கு தேர்ச்சி ஆகணும்னா அதற்கான கேள்வி பதில் இந்த மாதிரி ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க. நம்ம என்னதான் பல புத்தகங்களை பரட்டி படிச்சாலும் அங்க இருக்கக்கூடிய வரக்கூடிய வினாக்கள் இது கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேண்டியதானே. இந்த மாதிரி நிறைய இருக்கு.